அண்ணா, கோயில் அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? பூஜை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நல்லபடியா முடிஞ்சிச்சு. பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் எல்லா பயன்களும் பண்ணிட்டானுவேன். நான் போய் சாமிக்கு பூஜை மட்டும் தான் பண்ணினேன். அதனால என்ன சீக்கிரமா முடிச்சிட்டேன். மார்கழி மாசம் வேற வந்துருச்சா, அது கோயில்ல நிறைய கூட்டம் வேற. அதை பூஜையை முடிச்சு வைக்கிற கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. நல்ல கூட்டமாக்கும். அண்ணன் கலெக்ஷன் நல்லா வந்திருக்கும் போல. வேற சும்மா இருடி, வந்து எல்லாம் உண்டியெல்லாம் தண்டி காசப்பட்டான். அதான் வீட்டுக்கோண்ணா, பொங்கல் எது மிச்சம் இருந்துச்சா கொண்டு வந்து எல்லாம் வீட்டுக்கு. நான் வேற வீட்டுல எது சமைக்க கிடையாது. பாதகத்தி ரொம்ப வேற பசியா இருக்கு எனக்கு. நான் கோயில்ல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். டீ வீட்டுக்கு எல்லாம் கொண்டு வர கிடையாது காலி. வேறயா? சரி போங்க, போய் எதை மாச்சு சமைச்சு வைக்க நானு. சரி, டீ வீட்டுல எந்திரிச்சனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. சத்த நேரம் உறங்குறே, சமைச்சிட்டு எழுப்பிடுறியா? சரி சரி. ஏன்டி நல்ல கலெக்ஷன். இவகிட்ட மட்டும் கொடுத்துருந்தா ஒருத்தர் ரூபா நமக்கு கொடுத்துருக்க மாட்டா. எல்லாத்தையும் அவ வச்சுக்கிட்டுருவா. மாதிரியே தேனைக்கு சமாளிச்சுட்டு நம்மளே வச்சுக்க வேண்டியதான். எதுனாலும் இவகிட்டயே கேட்க வேண்டிய கிடக்கு. இனிமேல் நான் இவட்ட கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த காசெல்லாம் நானே வச்சுக்கிடுவேன். நம்மளுக்கு மட்டும் போனா போதுமே எடுத்து கொடுப்போம். இதெல்லாம் நம்ம வச்சுக்கிடுவோம். சரி, நம்ம பேசுறத காலில் எதுவும் விழுந்துடாம கொஞ்சம் நேரம் தூங்குவோம். சமைச்சிட்டு எழுப்பி விடுதேன்னு சொல்லியிருக்கா. எனத்துதான் சமைச்சு வைக்கன்னு தெரியல. நாம மட்டும் டீயை போட்டு பிரெட்னை தொட்டு சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லா இருக்கு. இவைகளுக்கு மட்டும் என்னத்தை வைக்கலாம்? சரி, உப்புமாவை கிண்டி வைப்போம். அதெல்லாம் கலெக்ஷன் எம்பிட்டு காசு கை நிறைய கொண்டு வருவாவா. இப்ப என்னன்னா காசே இல்லைன்ட்டுல வராரு. என்னதான் தெரியல. மருமகாரி வேற நான் ஊருக்கு போறேன் ஆத்தா வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கா. எல்லா வேலையும் என்னவே செய்ய சொல்லிக்கிட்டு. வயசான காலத்துல எத்தனை வேலை இதையும் பாக்குறது. யாரு? குமார் குரல் மணில இருக்கு. இப்ப தேனை கோயில இருந்து வந்தாவ. அதுக்குள்ளேயே வந்து அழைக்க வந்துட்டான். சரி, என்னன்னு கேப்போம். சொல்லி தூங்குறவனு சொல்லி அனுப்பி விடுவோம். பாப்பா குமாரே வா வா. எல்லாரும் சௌக்கியம் தானே? சௌக்கியம் மாமி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன்லப்பா. சரி, என்னப்பா அவரை தேடி வந்தியாக்கோ? இப்ப தாப்பா படுத்து உறங்குறாரு. கோயில் வேலையா கூப்பிட வந்தியாப்பா? இல்ல மாமி, கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டே. இல்ல கலெக்ஷனுக்கு காசு வந்துச்சுல, அத மாமாட்ட குடுக்கலான்னு வந்தேன். இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. என்னப்பா சொல்லுத? கலெக்ஷன் காசே வரலன்னு சொன்னாரே. எல்லாரும் உண்டியல்ல தான் போட்டாங்கன்னு சொன்னாரே. என்ன மாமி இப்படி சொல்லுதீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா வந்துச்சு இன்னைக்கு கலெக்ஷனு. அப்போ இப்படி விசேஷம் நாள்லதே வரும்னா இன்னைக்கு நல்ல மார்கழி 2ஆம் தேதியே வந்திருக்குன்னா அவளை கூட்டம் வந்திருக்கு பாருங்க. சரிங்க மாமி, எனக்கு வேலை இருக்கு வெளியே. எந்த மாமியும் பணம் மாமாட்ட கொடுத்துருங்க. மாமி வரேன். மனுஷனுக்கு எவ்வளவு திமிரு. என்கிட்டயே போய் சொல்லுது அவளக்கும். மனுஷனோட நடவடிக்கை சரியில்லாம இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த பணத்தெல்லாம் வாங்கி எவகிட்ட போய் கொடுக்குது அவளோ? பாருங்க, நம்ம எத்த மக்கா போய் விளையாடுங்க. நல்லா ஒவ்வொரு கை கால் வலிக்க அண்டு முடிக்க போய் தூங்க போட்டுருவேன். எனக்கு விளையாடவே வேணாம். நான் போய் போன் பார்க்க போறேன். ஆமாமா, நான் போய் டிவி பார்க்க போறேன். டிவி போனே ஓயாம பாத்துட்டு இருந்தா கண்ணு கெட்டு போயிடும். அப்புறம் கண்ணாடி போட்டு தெரியும் என்ன மாதிரி. ஏமா அப்ப நீ சின்ன பிள்ளையில போன டிவி எல்லாம் பாத்துட்டு இருந்தியாக்கோ? நான் வந்து பார்த்ததே, நீ வந்து பார்த்த. போட்டி போய் விளையாடு போ. பாருங்க, விளையாடுனா அப்புறமேல ஐஸ் வண்டி வர ஐஸ் வாங்கி கொடுப்பேன். இல்ல வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் போய் பந்து எடுத்து வரவா? பந்து வச்சு விளையாடுமா? சரி டி, சீக்கிரமா எடுத்து வா. சின்ன பிள்ளையில விளையாட சொல்றதுக்கு கூட நம்ம ஏதாச்சும் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. என்னத்த செய்ய மட்டும் பண்ணலாம். எப்ப பார்த்தாலும் போனே கதி டிவியே கதின்னு கிடப்பாங்களே. என்ன செய்யறது? பாட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்குள்ள நம்ம மரத்தடியில கண்ணா சேர்ந்து தூங்குவான். இனி எவ்வளவு காணலையே. ஊர் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருப்பாள். நோ மோனு, இங்க உங்க அம்மாவங்க. தாத்தா அம்மா அந்த மரத்துக்கு கீழ உட்கார்ந்திருக்கு. நாங்க பந்து வச்சு விளையாட போறோம். விளையாண்டா அம்மா ஐஸ் வாங்கி தருமே. என்ன ஐஸா? அம்மா அத்தைக்கு. தாத்தா என்னோட ஐஸ் உனக்கு தரேன். வேணுமா சும்மா சொன்னேன். சரி நீங்க விளையாடுங்க, நான் அம்மா கிட்ட பேசிட்டு போயிடுவேன். இது இவளா நம்ம கிட்ட பேச வரா? நம்ப முடியலையே. காரணமே நம்ம எங்ககிட்டயும் பேச மாட்டாள இவ. நீ என்ன பண்றீங்க? சுதாவா, என்ன இந்த பக்கம்? என்ன மாமியார் கல்விக்கு எதுவும் வேணுமாக்கம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ இல்ல, நான் தான் உங்களை பாக்கலான்னு வந்தேன். இல்ல இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்குதுல்ல. என்னோட துணி எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டிருக்கேன். நீ 3 நாளா துவைக்கவே இல்ல. அது மட்டும் கொஞ்சம் துவைச்சு போட்டேல. எனக்கு வெளியே கம்ப்யூட்டர் கிளாஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன பார்த்தேன், சோழியும் கடிமே சும்மாவா ஆடும். பச்சை பிள்ளையில வச்சு எப்படி துவைப்பான்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி வந்து கேட்கற பாரு. ஏறுமை என்ன நீ துவைச்சு போட்டேல? துவைக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. ஆனா 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் துவைச்சு போடுவேன். பிள்ளைகளை யாரு பாப்பா? வீட்லயும் உங்க அண்ணனும் இல்லையே. மாமியார் கழுவி படுத்துட்டு கிடக்கு. நம்ம வாஷிங் மிஷின் போடலாம்ல ஒன்னும் துணியெல்லாம். இல்ல நீ வாஷிங் மிஷின்ல துவைச்சு போட்டனா துணி எல்லாம் டேமேஜ் ஆயிடுது. நீ நான் வேற எல்லாம் புதுசா வச்சிருக்கேனா, எல்லாம் வீணா போகும். நீ அதான் நான் உங்களை கையில துவைக்க சொன்னேன். சரியா கால ஐயா தம்பி மகதேண்டி நீ பிள்ளைகளை தான் நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன். நீங்க போய் துவைச்சிட்டு வரையில அப்புறம் நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன். குடி நீ துவைக்காம விட மாட்டே. அப்படித்தானே நான் சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்கிறாத. உனக்கும் இவ்வளவு வயசாயிட்டு இன்னும் துணி நீ துவைக்க விடுத. நீ போற விட இப்படி துணி துவைப்ப? நீ அதெல்லாம் என் அம்மா பாத்துக்கிடுவாங்க. நீ என்னடி அங்க மாமியார் கழுவி வந்து துவைக்க சொல்ல போறியா? ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் இல்ல நீ. சரி நீ அதை மட்டும் துவைக்கிறீங்களா? நான் எனக்கு நேரம் ஆயிட்டு நானும் போகணும்ல. கொஞ்ச நேரம் பிள்ளைகளை பாத்துக்கிறேனே. சரிம்மா தாயி, உட்காந்து பாத்துக்க. மாமியார் கல்வி எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி இவ்வளவு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கட்டி கொடுத்தே ஆகும். இல்லாட்டி நம்மள நிம்மதி ஏற்க விட மாட்டா. இவளுக்கு அந்த கிளவியே பரவாயில்ல ஒன்று இருக்கு. மனுஷாளுக்கு எவ்வளவு தைரியம். என்கிட்டயே போய் சொல்லிட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்குறவ. இந்த காமனர் கூட அவள அதுக்குள்ள கொரட்டைய பாரு கொரட்டைய. வாயில ஒரு குச்சி வச்சு குத்த போறேன். அஞ்சஞ்சு புண்ணியந்த இன்னைக்கு நீ யாரும்ல வீட்ல. இந்த மனுஷனை போட்டு வெளி
ஏண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுதேன்டி ரொம்ப டயர்டா இருக்கு உறங்கிக்கிறதே ஆமா உனக்கு சமைச்சு வேற வச்சிருக்கேன் சாப்பிடுறதுக்கு எழுப்புறேன்னு நினைச்சிட்டியா முத எந்திரிக்க போறியா என்ன ஏண்டி கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்னா சொன்னா கேட்க மாட்டியா நான் சொல்றேன் அப்புறமேலு சாப்பிட்டுக்கிறேனே ஆமா என்ன இவ கருணை கொடூரமா இருக்கா மூஞ்சிய வச்சுக்கிட்டு நீயா சொன்னீங்க என்கிட்ட நான் என்ன சொன்னேன் என்ன ஒண்ணும் தெரியல எனக்கு தூக்கத்துல எதுங்க ஏதோ வளரி வச்சுனா இப்பதான் வீட்டுக்கு குமார பையன் வந்தியான் வந்து என்ன வந்தானா எதுங்க ஏதோ சொன்னானா அவங்கிட்ட பையன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் காளிகேசன் வந்தது அதை நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சது எல்லாம் ஐயோ எல்லாத்தையும் சொல்லி போட்டானா